அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமுரணி கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கையுள்ளக்கால். முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிக் கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் எனது மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோ டிவி எஸ்எஸ் மணியின் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் திருவாங்கூர் சகோதரிகள் என அழைக்கப்பட்ட லலிதா, பத்மினி, ராகினி ஆகியோரில் நாட்டிய பேரொளி திருமதி பத்மினி அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். திருமதி பத்மினி அவர்கள் 4 வயதிலேயே நாட்டியம் பயின்றிருக்கின்றார். கதகளி, பரதம், மணப்புரி ஆகிய 3 ஆடல் கலைகளிலும் பயிற்சி பெற்று 10 வயதில் அரங்கேறி ஏறக்குறைய 64 ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழோச்சி நாட்டிய பேரொளி என அழைக்கப்பட்டார். 17 வயதில் திரையுலகில் அறிமுகமானார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என அனைத்து முன்னணி நடிகருடனும் அவர் நடித்திருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி திருமதி பத்மினி அவர்கள் நடித்த தில்லானா மோகனாம்பாள் படம் இவருக்கு நடிப்புக்காக பெரிதும் பாராட்டப்பட்ட படமாகும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற படத்தில் பத்மினி அவர்களும் வைஜெயந்தி மாலா அவர்களுக்கும் நடக்கும் நாட்டிய போட்டி புகழ்பெற்றதாகும். அந்த படத்திலேயே PS வீரப்பா அவர்கள் தனக்கு உறுதியான சிம்மக்குரலில் சபாஸ், சரியான போட்டி என்று சொல்லுவார். இப்போதே திருமதி பத்மினி அவர்கள் ஜாதகத்திற்கு வருவோம். 14/12/1932 புதன்கிழமை மாலை 5:45 மணிக்கு திருவனந்தபுரத்தில் பிறந்துள்ளார். திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், ரிஷப லக்கணம், 2இல் சந்திரன், 4இல் செவ்வாய், வியாழன், கேது, 6இல் சுக்கிரன், 7இல் சூரியன், புதன், 9இல் சனி, 10இல் ராகு. பிறக்கும்போதே ராகு திசை இருப்பு 6 வருடம் 7 மாதம் 29 நாட்கள். எந்த ஒரு புகழ்பெற்றவர்கள் அல்லது புகழ் பெற போகிறவர்கள் ஜாதகத்தில் லக்கணம், லக்னாதிபதி, லக்கண புள்ளி என்ற நட்சத்திரநாதன், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாகவும் சூத்துவமாகவும் இருக்கும். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் லக்கணத்துக்கு 6இல் ஆட்சியாக உள்ளார். சுக்கிரனுக்கு 6, 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானம் இல்லை. ஆகவே சுக்கிரன் மறையவில்லை. சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த கிரகங்களுக்கு 8, 12இல் இருந்தால் மறைவு ஸ்தானங்களாகும். சந்திரன், புதன், வியாழன் இவர்கள் லக்கணத்திற்கு 3, 6, 8, 12இல் இருந்தால் மறைவு ஸ்தானங்கள் ஆகும். சுக்கிரன் 3, 8 இருந்தால் மட்டுமே மறைவு ஸ்தானம் என்று சோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்க ரிஷப லக்கணத்திற்கு யோகாதிபதியும் சுக்கிரனுக்கு நண்பருமாகிய சனி 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்து வலுப்படுத்துகின்றார். லக்கண புள்ளி அமைந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் அதிபதி செவ்வாய் லக்கணத்திற்கு 4இல் சூரியன் வீட்டில் அமர்ந்து நட்பு நிலையில் இருக்க அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் செவ்வாயின் வீட்டாகிய விருச்சிகத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை அடைகிறார்கள். 4-7 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாகும். கூடவே வியாழனும் கேதுவும் இருக்கிறார்கள். லக்கணத்தை 2 கூடிய புதனும் 4 கூடிய சூரியனும் பார்த்து வலுப்படுத்துகிறார்கள். ஆக
லக்கணம் லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் தங்களது விடாமுயற்சியினாலும் கடுமையான உழைப்பாலும் புகழடைவார்கள். லக்கணம் லக்கணாதிபதி வலுப்பெறாதவர்கள் உழைப்பும் இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் சோம்பித் தீருவார்கள். அடுத்ததாக, பாவக்கிரகங்கள் எப்போது நன்மை செய்யும் என்று கேட்போருக்கு உதாரணமாக இந்த ஜாதகத்தை சொல்லலாம். அதாவது, சனி என்றாலே கொடூரமானவன், துக்ககாரகன், கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் கொடுப்பவர் என்று சனி திசை என்றாலே பயப்படுபவர்கள்தான் அதிகம். ஆனால் அதே சனி பகவான் லக்கணத்திற்கு யோக அதிபதியாகி, அதாவது ரிஷப லக்கணத்திற்கு 9, 10 கூடிய யோக அதிபதி, அதாவது தர்மாதிபதியாகி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு அடுத்து 2ஆம் நாளில் பிறந்த திருமணி பத்மினி அவர்களுக்கு சந்திரன் பூரண சந்திரனாகி தான் நின்ற ராசியிலிருந்து 6, 7, 8ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்தும் என்பதால் இந்த லக்கணத்துக்கு 7, 8, 9ஆம் இடங்கள் சுபத்துவம் அடைகின்றன. கூடவே 9ஆம் இடத்தில் உள்ள சனியும் 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சுபத்துவமாக உள்ளார்கள். ஆக நல்ல ஆதிபத்தியம் பெற்ற சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக வலுப்பெற்று சந்திர அதியோகத்தால் சுபத்துவமும் அடைந்து இருக்கும் நிலையில் இந்த சனி பூரண ராஜயோக வாழ்க்கையை கொடுப்பார். அடுத்ததாக, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும். ராகுவிற்கு சுபக்கிரக பார்வை இருக்க வேண்டும். லக்கணத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மறையாமல் இருக்க வேண்டும் என்பதன்படி இந்த ஜாதகத்தில் ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சியாகி வியாழன் செவ்வாய் பார்வையில் சுபத்துவமாக உள்ளார். செவ்வாய் வியாழனுடன் சேர்ந்திருப்பதாலும் 7, 12 கூடிய அதிபதியாகி நட்பு வீட்டில் இருப்பதாலும் அவர் பாவராக இல்லாமல் சுபத்தன்மையுடன் செயல்படுவார். ஆக பாவக்கிரகங்கள் அனைத்தும் நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கும் இந்த ஜாதகமாகும். இசை, நடனம், நாட்டியம், கலை, நடிப்பு இவைகளை தரும் பாவக அதிபதி சந்திரன் நல்ல ஒளி நிலையில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் புதனுடைய வீட்டில் அமர்ந்து புதனும் லக்கணத்தை பார்க்க, லக்கணாதிபதி சுக்கிரனும் கலைகளுக்கு அதிபதி என்பதால் இவருக்கு நடனத்தில் ஆர்வம் ஏற்பட்டு அதில் தேர்ச்சி பெற்று மேடையில் அரங்கேற்றம் செய்து அதன்பின் சினிமாவில் அறிமுகமானார். 1947இல் வியாழதசை சுக்கிரபத்தியில் சினிமாவில் அறிமுகமானார். அடுத்தடுத்து வாய்ப்புகள் வர பிரமாண்டத்தையும் புகழையும் அதிகரிக்கக்கூடிய ராகுவின் அமைப்பினால் மிக பிரபலமானார். இவருக்கு சனிமகதசையும் மிகுந்த பேரையும் புகழையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தசையாகவே அமைந்தது. வியாழதசை ராகு புத்தியிலும் சனி மகாதசையிலும் சிறந்த நடிகைக்கான விருது 1954, 1959, 1961, 1966ஆம் ஆண்டிலும் தமிழ்நாடு அரசு வழங்கிய கலைமாமணி விருது 1958ஆம் ஆண்டிலும் கிடைத்தது. சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது மாஸ்கோ இளைஞர் விழாவில் 1957இல் வழங்கப்பட்டது. 1985இல் புதன் தசை ராகு புத்தியில் பிலிம்பேர் விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். 1977இல் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற அமைப்பை நிறுவி நாட்டிய கலையை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதாவது, புதன் திசை சுயபுத்தியில் வெளிநாடு, புதன் 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாயின் வீட்டில் அமர்ந்ததாலும், புதனுக்கு விடு கொடுத்த செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனையாய் ஆனதாலும், செவ்வாயுடன் வியாழன் இருந்து 12ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையால் பார்த்ததாலும் வெளிநாடு போக வேண்டிய
அமைப்பு ஏற்பட்டது. திரு ஆதித்ய குருஜி அவர்களின் 8-12 சுபத்துவம் விதி பொருந்தி வருவதை கவனிக்கலாம். அடுத்ததாக சொல்லிக் கொடுக்கும் தொழிலை எப்படி செய்தார் என்று பார்த்தோமேயானால், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை வியாழன் பார்த்ததாலும் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி வியாழனாக இருப்பதாலும் இந்த அமைப்பு சொல்லிக் கொடுக்கும் துறையில் ஆர்வம் ஏற்பட்டு அதை செயல்படுத்தினார் என்று சொல்லலாம். கடைசியாக 24/9/2006 சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதியாகி 6ஆம் இடத்தில் அமர்ந்து திசை நடத்தியதாலும் 6ஆம் இடத்து அதிபதி ரோகம் ருணம் கடன் இவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் வயதான காரணத்தால் ரோகம் என்று சொல்லக்கூடிய வியாதியை கொடுத்து 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து எட்டக்கூடிய வியாழனின் பார்வை பற்றி புத்தி நடத்திய போது எட்டுக்கூடிய சிவலக்கணத்துக்கு எட்டுக்கூடிய மாரகாதிபதியின் வியாழனின் பார்வை பெற்ற ராகு புத்தியில் உடல்நல குறைவு காரணமாக இவ்வுலகை விட்டு மறைந்தார். அதாவது சுக்கிர திசை ராகு புத்தியில் மரணம் அடைந்திருக்கின்றார். இந்த இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.